வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்றினம் காணவிருப்பது திருப்புகழின் 29வது பாடல். அனிச்சம் கார்முகம் வீசிட மாசறு துவள் பஞ்சான தடாகம் விடாமட அனத்தின் தூவி குழாவியச் சீரடி மடமானார் அருக்கன் போல ஒளிவீசிய மா மரகத பைம்புன் அணிவார் முளைமேல் முகம் அழுந்தும் பாவியை ஆவி இடேறிட நெறிபாரா வினை சண்டாளனை வீணனை நீள் நிதிதனை கண்டு ஆணவமான நீர் மூடனை விடக்கண்பாய் துகர் பாழனை ஓர் மொழி பகராதே விகற்பம் கூறிடு மோக விகாரனை அறத்தின்பால் ஒழுகாத மூதேவியை என்னை விழித்து உன் பாதுகை நீ தர நான் அருள் பெறுவேனோ. முருகப்பெருமானே, என்னுடைய குற்றங்களையெல்லாம் பொறுத்து என்னை அழைத்து உமது பாதங்களை நீ என் முடிமேல் சூட்ட நான் திருவருள் பெறுவேனோ என்று கேட்கிறார் நம் அருணகிரியார். அனிச்சம் பூவைப் போல மென்மையுடையதும் மென்பஞ்சை போன்றதும் நீர்நிலையை விடாது பறந்து வரும் அழகிய அன்னப்பறவையின் மெல்லிய இறகு போன்றதுமான மிக மிருதுவான சிறிய பாதங்களை உடைய இளம் விலை மாதர்களது சூரியனைப் போல ஒளி வீசுகின்ற உயர்ந்த மரகதத்தை கொண்ட அழகிய அலிகலன்களை அணிந்த கச்சுடைய அந்த மார்பகங்களில் மேல் முகத்தை அழுத்துகின்ற பாவம் செய்த என்னை என் ஜன்மம் கடைத்தேறும் வழியை ஆராய்ந்து அறியாத இந்த பரம சண்டாளனை வீணனை பெரிய செல்வமுடைமையை கண்டு ஆணவம் கொண்ட இந்த முழு மூடனை மாமிசத்தை ஆசையுடன் உண்கின்ற பாழானவனை ஒப்பற்ற சரவணபவ மந்திரத்தை சொல்லாமல் சாஸ்திரத்திலிருந்து மாறுபட்ட பேச்சுக்களையே பேசுகின்ற இந்த காம விகாரனை தர்ம வழியில் ஒழுகாத இந்த மூதேவியை பகவானே, என்னுடைய இந்த எல்லா குற்றங்களையும் நீ பொறுத்து எம்மை அழைத்து உன்னுடைய பாதங்களை நீ என் முடிமேல் சூட்ட நான் திருவருள் பெறுவேனோ என்கிறார் நம் அருணகிரியார். உனை சங்கு ஓலிடு நீலா மகா உதத்தி அடைத்து அஞ்சாத ராவணன் நீள்பல முடிக்கு அஞ்சோர்கனை ஏவும் ராகவன் மறுக்கோனே. முருகப்பெருமானே, நீங்கள் எத்தகைய பெருமையுடையவர் என்பதை நமக்கு சுட்டி காமித்திருக்கிறார். போர்முனைக்கு உரிய சங்குகள் ஒலிக்கின்ற நீல நிறம் கொண்ட பெரிய கடலை அடைத்து இலங்கைக்கு பாலம் கட்டி அனைவரையும் அச்சத்தில் வைத்த அந்த ராவணனுடைய நீண்ட 10 தலைகளும் விழ அன்று ஒப்பற்ற அம்பை செலுத்திய ராமணனுடைய மருமகனே, முளைக்கு சீதா நிலவோடு அரா விரிதிரை கங்கா நதி தாதாகி கூவிள முடிக்கு சேகரர் போர் அருளால் வரு மறுகோனே. நீங்கள் யாருடைய மகன்? திருப்பார் கடலில் தோன்றும் அந்த குளிர்ந்த பிறை சந்திரனோடு பாம்பையும் விசாலமானதுமான அந்த அலைகளை உடைய அந்த கங்கை நதியையும் பூக்களையும் வில்வத்தையும் ஜடாமுடியில் தரிக்கும் சிவபெருமானின் பேருருளால் தோன்றிய முருகப்பெருமானே, தினைச்செம் கானக வேடுவர் ஆனவர் திகைத்து அந்தோ எனவே கனியாகிய திரள்கந்தா. வள்ளிமலையிலிருந்த அந்த திணைப்புணத்தில் வாழ்ந்த செழிப்பான காட்டு வேடவர்களே திகைப்புற்று இதென்ன ஆச்சரியம் என்று கூறும்படியாக வேங்கை மரமாய் அவர்களின் முன்னின்ற திறமை வாய்ந்த கந்தக் கடவுளே, வள்ளி நாயகி கமரும் எழில்வேளா, வள்ளி நாயகியை கண்டு ஆசைப்படும் கட்டழகு உடைய வேளனே, சிறக்கும் தாமரை ஓடையில் மேடையில் நிறக்கும் சூழ்வளை பால்மணி வீசிய திருச்செந்தூர் வருந் சேவகனே சூரர் பெருமாளே. சிறந்த தாமரை ஓடையில் கர்ப்பம் கொண்ட சங்குகள் வெண்ணிறமுடைய முத்துக்களை அலைகள் அள்ளி வீசுகின்ற கடற்கரையில் உள்ள திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள பராக்கிரமசாலியே,
தேவர்களின் பெருமாளே எங்கள் முருகப் பெருமானே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார் அருணகிரியார். நன்றி.